Good morning, my dear children. This is the first ENVT class for Standard 5. The lesson title is The Living Things. All the plants and the animals in the world are the living things. ஸோ இது உங்கள் ENVT ஃபர்ஸ்ட் லெசன். இதில் நம்ம லிவிங் திங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வேர்ல்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே லிவிங் திங்ஸ் தான். தே ஹாவ் சிமிலாரிட்டிஸ். அந்த பிளான்ட்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் மீன்ஸ் ஒற்றுமைகள் இருக்குது. தே டிஃபர் இன் மெனி வேஸ். ஸோ அதுக்கு நிறையா சிமிலாரிட்டிஸ் இருந்தாலும் அது நிறையா விதத்தில் டிஃபர் ஆகுது. ஃபர்ஸ்ட் அதோட சிமிலாரிட்டிஸை நம்ம பார்ப்போம். ஆல் த லிவிங் திங்ஸ் ஹாவ் சம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். லிவிங் திங்ஸ் நீட் ஃபுட். தே பிரீத் டு லிவ். தே ஹாவ் மூமெண்ட். தே ஆர் சென்சிட்டிவ். So they respond to stimuli. They reproduce their kind. These are the similarities that we find both in plants and in animals. ஸோ எல்லா லிவிங் திங்ஸ்க்கும் ஏதாவது ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றோட கேரக்டர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த லிவிங் திங்ஸுக்கு ஃபுட்டு தேவைப்படுது, ரெஸ்பிரேஷன் பண்ணுது, ரீப்ரொடியூஸ் பண்ணுது, யங் ஒன்னை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த லிவிங் திங்ஸ் எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. அது உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸ்டிமுலி மீன்ஸ் ரியாக்ட் பண்ணுது. நம்ம பண்ணுறதுக்கு அது உடனே ரியாக்ஷன் காமிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்டை போய் தொட்டிங்க அப்படின்னா, பிளான்ட்டை வந்து பிச்சிட்டிங்கன்னா அந்த பிளான்ட்டு நெக்ஸ்ட் டேவே வளராது, க்ரோ ஆகாமல் போயிடும். மம்மி வந்து உங்களை டச் பண்ணி ஹக் பண்ணி கிஸ் பண்ணாங்கன்னா உடனே ஹாப்பி ஆவீங்க. இது ஒரு ஸ்டிமுலி. டாக் மேலே கள்ள தூக்கி போட்டிங்கன்னா டாக் உங்களை கடிக்க வரும். இது ஒரு ஸ்டிமுலி. ஸோ எல்லா லிவிங் திங்ஸுமே சென்சிட்டிவாக இருக்குது. அதனால் அது ரெஸ்பாண்ட் பண்ணுது, நம்மளோட ஆக்ஷனுக்கு அது ரியாக்ட் பண்ணுது. பட் தே டிஃபர் இன் மெனி வேஸ். இருந்தாலும் அந்த பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே நிறைய விதத்தில் டிஃபர் ஆகுது. ஸோ த ஃபாலோயிங்ஸ் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த பிளான்ட்ஸ் அண்ட் த அனிமல்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிளான்ட்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் இருக்க டிஃப்ரென்சஸ். ஃபர்ஸ்ட் ஒன், த பிளான்ட்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு மூவ் அபவுட். தே ஆர் ஃபிக்ஸ்டு இன் த சாயில். அனிமல்ஸ் கேன் மூவ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். தே ஹாவ் லோகோமோஷன். இப்போ பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட டிஃப்ரென்சஸ் பார்க்க போகிறோம். பிளான்ட்ஸால் ஒரு பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸ்க்கு மூவ் பண்ண முடியாது. ஏன்னா அது எல்லாமே சாயிலில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஆனால் அனிமல்ஸ் வந்து ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் மூவ் பண்ணும். அதுக்கு பேர் தான் லோகோமோஷன். லோகோமோஷன் மீன்ஸ் மூமெண்ட். மூவ் பண்ண முடியும். பிளான்ட்ஸ் கேன் ப்ரிப்பேர் தயர் ஓன் ஃபுட் பை ஃபோட்டோசிந்தசிஸ். அனிமல்ஸ் கேனாட் ப்ரிப்பேர் தயர் ஓன் ஃபுட். தே டிபெண்ட் அப்பான் பிளான்ட்ஸ் ஃபார் தயர் ஃபுட். பிளான்ட்ஸால் அதோட ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா, ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக சன்லைட்டை வச்சு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணோம். பட் அனிமல்ஸ் வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண தெரியாது. அனிமல்ஸ்க்கு அந்த அனிமல்ஸ் என்ன பண்ணுதுன்னா பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது. தேர்ட் ஒன், பிளான்ட்ஸ் பிரீத் த்ரூ ஸ்போர்ஸ் ஆர் ஸ்டொமேட்டா that are found in their leaves or stems. Animals can breathe through lungs or gills. பிளான்ட்ஸ் எல்லாமே எப்படி ரெஸ்பிரேஷன் பண்ணுதுன்னா ஸ்டொமேட்டா மூலமாக, அதோட லீவ்ஸில் இருக்கிற ஸ்டொமேட்டா மூலமாக அது ரெஸ்பிரேஷன் பண்ணுது. சில பிளான்ட்ஸ் ஸ்போர்ஸ் மூலமாக. பட் அனிமல்ஸ் என்ன பண்ணுதுன்னா, லேண்டில் இருக்க அனிமல்ஸ் எல்லாம் லங்ஸ் மூலமாக ரெஸ்பிரேஷன் பண்ணுது. வாட்டரில் இருக்க அனிமல்ஸ் எல்லாமே கில்ஸ் மூலமாக ரெஸ்பிரேஷன் பண்ணுது. ஃபோர்த் ஒன், plants don't have sensation. Very few plants show a little sensation in their leaves. Animals have sensation and they respond to stimuli readily. சில பிளான்ட்ஸுக்கு மட்டும்தான் ஃபீலிங்ஸ் இருக்குது. மற்ற பிளான்ட்ஸுக்கு எந்த ஒரு சென்சேஷன், எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை. ஆனால் எல்லா அனிமல்ஸ்க்குமே சென்சேஷன் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா உடனே அதை ரியாக்ட் பண்ணும். டாகை கொஞ்சினீங்கன்னா உடனே அது வாழை ஆட்டும். க்ரோக்கு ஃபுட்டு வச்சிங்கன்னா டெய்லியும் அது அந்த இடத்துக்கு வரும். ஸோ உடனே அனிமல்ஸ் ரியாக்ட் பண்ணும். பட் எல்லா பிளான்ட்ஸுக்கும் ஃபீலிங்ஸ் கிடையாது. சில பிளான்ட்ஸுக்கு தான் ஃபீலிங்ஸ் இருக்குது. பிளான்ட்ஸுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா
சார் ஜெகதீஷ் சந்திர போஸ். அவர் தான் வந்து பிளான்ஸ் ஹேவ் சம் ஃபீலிங்ஸ், பிளான்ஸுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்றத அவர் தான் கண்டுபிடிச்சார். ஷார்ட்டாக அவரை ஜேசிபி, ஜெகதீஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவர் என்ன ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டாரு, ஒரு ரேட் எடுத்துக்கிட்டாரு. ரெண்டுத்துக்கும் ஒரு இன்ஜெக்ட் பண்ணுறாரு. அந்த இன்ஜெக்ஷன் அதாவது ஒரு மயக்க ஊசி போடுறாரு. ஃபஸ்ட்டு டே போடும்போது ரெண்டுமே ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுது. செகண்ட் டே போடும்போதும் ரேட்டு வந்து அது அதுக்கு மயக்கம் வந்து அங்கேயும் இங்கேயும் சுற்றுது. பிளான்ட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படி விதறி அப்படி கீழே டவுன் ஆகிடுது. ஸோ அனிமல்ஸ் மாதிரி பிளான்ஸுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஜெகதீஷ் சந்திர போஸ். நெக்ஸ்ட் 5th one, plants reproduce through spores or seeds. Animals reproduce their young ones directly or through eggs. பிளான்ஸ் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா யங் ஒன் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா சில பிளான்ஸ் சீட்ஸ் மூலமாக, சில பிளான்ஸ் ஸ்போர்ஸ் மூலமாக. இப்போ மேங்கோ ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு சீடை தூக்கி போட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு யங் ஒன் ப்ரொடியூஸ் ஆகிடும். மம்மி ஏதாவது ஃபுட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அதில் ஏதாவது வாட்டரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வச்சிங்கன்னா அதில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறது ஸ்போர்ஸ் மூலமாக. மேங்கோ சாப்ளிங் க்ரோ ஆகிறது சீடு மூலமாக. ஸோ சில பிளான்ஸ் சீடு மூலமாக ரீப்ரொடியூஸ் பண்ணுது, சில பிளான்ஸ் ஸ்போர்ஸ் மூலமாக. அனிமல்ஸ் ரீப்ரொடியூஸ் தேர் யங் ஒன்ஸ் டைரக்ட்லி ஆர் த்ரூ லேயிங் எக்ஸ். அனிமல்ஸ் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா சில அனிமல்ஸ் டைரெக்டாக யங் ஒன் ப்ரொடியூஸ் பண்ணுது, சில அனிமல்ஸ் எக்கு லே பண்ணி யங் ஒன் ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் க்ரீன் பிளான்ட்ஸ் ப்ரிப்பேர் தயர் ஓன் ஃபுட். க்ரீன் பிளான்ட்ஸால் மட்டும்தான் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பிளான்ட்டில் க்ரீன் கலரில் இருக்கிற லீவ்ஸ், அந்த க்ரீன் பிக்மெண்ட்டுக்கு பேர் தான் குளோரோஃபில். ஸோ அந்த பிளான்ட்ஸில் க்ரீன் கலர் லீவ்ஸ்னால் மட்டும்தான் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியுது. அப்படி அந்த பிளான்ட்டு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைன்னா சன்லைட் வேணும், தென் கார்பன் டை ஆக்சைடு CO2 வேணும், நெக்ஸ்ட்டு வாட்டர் ப்ளஸ் குளோரோஃபில். இது எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த பிளான்ட்டு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடுக்கு பேர் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோ மீன்ஸ் சன்லைட், சிந்தசிஸ் மீன்ஸ் ப்ரிப்பேரிங் ஃபுட்டு. ஸோ ஒரு பிளான்ட்டு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சன்லைட் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ஆர் CO2 ப்ளஸ் வாட்டர் ஆர் H2O இது எல்லாம் இருந்தால் அந்த பிளான்ட்டு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணும். கிடைக்கிற ஃபுட்டுக்கு பேர் கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஸ்டார்ச் ஆர் சுகர். ஸோ கிடைக்கிற ஃபுட்டு என்னன்னு சொல்லலான்னா கார்போஹைட்ரேட் சொல்லலாம், இல்லை ஸ்டார்ச்சுன்னு சொல்லலாம், இல்லை சுகர்னு சொல்லலாம். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டும் கார்போஹைட்ரேட்ஸ் தான், ரைஸில் இருக்கிறதும் கார்போஹைட்ரேட்ஸ் தான். ஒயிட் கலரில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் ஃபுட்டில் கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபோட்டோ மீன்ஸ் சன்லைட், சிந்தசிஸ் மீன்ஸ் ப்ரிப்பேரிங் ஃபுட். ஒரு பிளான்ட்டு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சன்லைட், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் இது 3 வேணும். அது கிடைக்கிற ஃபுட்டுக்கு பேர் கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஸ்டார்ச் ஆர் சுகர். நெக்ஸ்ட் பிளான்ட்ஸ் ப்ரிப்பேர் their ஓன் ஃபுட். Animals depend on plants for their food. So the plants are called producers. Plants prepare their own food. பிளான்ட்ஸுக்கு மட்டும்தான் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண தெரியும். மம்மி என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் அதுக்கு ஃபுட்டுக்கு டேஸ்ட் ஆட் பண்ணுறாங்க. பிளான்ட்ஸ் ப்ரிப்பேர் their own food. Animals depend on plants for their food. So the plants are called producers. அனிமல்ஸ் என்ன பண்ணுதுன்னா பிளான்ட்டை ஃபுட்டுக்காக டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதை சார்ந்து நம்பி இருக்குது. ஸோ பிளான்ட்ஸோட அனதர் நேம் ப்ரொடியூசர்ஸ். சின்ஸ் அனிமல்ஸ் டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸ் ஃபார் their ஃபுட், ஸோ த அனிமல்ஸ் ஆர் கால்டு கன்சியூமர்ஸ். அனிமல்ஸ் எல்லாமே பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அந்த அனிமல்ஸ்க்கு பேர் என்னென்னா கன்சியூமர்ஸ். கன்சியூமர்ஸ் மீன்ஸ் இன்டேக் பண்ணிக்கிறவங்க, எடுத்துக்கிறவங்க, சாப்பிட்றவங்க. கோட் இஸ் ஏ கன்சியூமர். கோட்டு ஒரு கன்சியூமர், ஏன்னா அது பிளான்ட்டை சாப்பிடுது. ஜிராஃபி இஸ் ஏ கன்சியூமர், ஏன்னா அதுவும் ஃபுட்டை எடுத்துக்குது. நம்மளும் கன்சியூமர்ஸ் தான். ஸோ கன்சியூமர்ஸ் அப்படின்னா அனிமல்ஸை சொல்கிறோம்.
அந்த கன்சியூமர்ஸ் ஆர் ஆஃப் 3 types. 3 types இருக்குது. The first one is herbivore, the second one is carnivore, the last one is omnivore. ஸோ கன்சியூமர்ஸை 3ஆக டிவைட் பண்ணுறாங்க. 3 types of animals. First one type வந்து herbivores. Herb means plants. பிளான்ஸை சாப்பிட்ற அனிமல்ஸ்க்கு பேர் தான் herbivores. ஸோ herbivores eat plants. பிளான்ஸை மட்டும்தான் சாப்பிடும். Second one is carnivores. Carnivores eat flesh. ஃப்ளெஷ்ஷை மட்டுமே சாப்பிட்ற அனிமல்ஸ்க்கு பேர் கார்னிவோர்ஸ். லயன், டைகர், ஃபாக்ஸ் இதெல்லாம் கார்னிவோர்ஸ். ஆம்னிவோர்ஸ் ஈட் ஃப்ளெஷ் அண்டு பிளான்ட்ஸ். ஃப்ளெஷ்ஷையும் சாப்பிடும், பிளான்ட்டையும் சாப்பிடும். ஆம்னிவோர்ஸ் வந்து ரெண்டையுமே சாப்பிடும். ஃப்ளெஷ்ஷையும் சாப்பிடும், பிளான்ட்டையும் சாப்பிடும். நம்ம எல்லாருமே வந்து ஆம்னிவோர்ஸ் தான். மம்மி கீரை சாம்பார் வச்சாலும் சாப்பிட்ருவோம், மட்டன் பிரியாணி செஞ்சாலும் சைலண்ட்டாக சாப்பிட்ருவோம். ஸோ நம்ம எல்லாருமே ஆம்னிவோர்ஸ் தான். ஸோ அனிமல்ஸை 3ஆக டிவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹெர்பிவோர், த செகண்ட் ஒன் இஸ் கார்னிவோர்ஸ் அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் ஆம்னிவோர். Next, most of the plants cannot move from place to place by themselves. Most of the living things can move from place to place. This is called locomotion. Next என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பிளான்ட்ஸோட மூமெண்ட்ஸ். ஸோ எல்லா பிளான்ட்டுமே எல்லா லிவிங் திங்ஸுமே ஒரு பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸ்க்கு மூவ் பண்ணும். அந்த மூமெண்ட்டுக்கு பேர் லோகோமோஷன். ஆனால் பிளான்ட்ஸோட மூமெண்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அது என்னென்னு பார்ப்போம். Plants are the living things, but they are not able to move from place to place. They are firmly fixed in the soil, but there are bodily movements in some plants. ஸோ பிளான்ஸும் லிவிங் திங்ஸ் தான், ஆனாலும் அதால் ஒரு பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸ்க்கு மூவ் பண்ண முடியாது. ஏன்னா அது சாயிலில் ஃபேர்ம்லி they are firmly fixed in the soil. firmly means strongly. சாயிலில் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. பட் தேர் ஆர் பாடிலி மூமெண்ட்ஸ் இன் சம் பிளான்ஸ். பட் சில பிளான்ஸில் சில மூமெண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டச் மீ நாட் நம்ம ஸ்கூல்லேயே இருக்குது. நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்துல இருக்கும். அப்போ தெரியாமையோ இல்லாட்டா நீங்கள் கைப்பட்டுட்டாலோ உடனே அந்த லீவ்ஸ் வந்து என்ன ஆகிக்குன்னா ஃபோல்ட் ஆகிக்கும். திரும்பி கொஞ்சம் நேரத்தில் அது ஓப்பன் ஆகிக்கும். ஸோ இது ஒன் மூமெண்ட் ஆஃப் தி லீஃப், ஒரு டைப் ஆஃப் மூமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ரேவிட்ரின்னா தூங்கு மூஞ்சி மரம். நைட்டு ஃபுல்லாக தூங்கும், டே ஃபுல்லாக அதோட லீவ்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும், நைட்டு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ இதுவும் ஒன் டைப் ஆஃப் தி மூமெண்ட். இன்னும் சில பிளான்ஸ் இருக்குது, மூமெண்ட்ஸ் உள்ள பிளான்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர் பார்த்திங்க அப்படின்னா டே டைம் பார்த்திங்கன்னா சன் எந்த டேரெக்ஷன் இருக்கோ அந்த டேரெக்ஷனில் சேஞ்ச் ஆகிக்கும். டே டைம் ஃபுல்லாகவே சன்னை பார்த்து ஈஸ்ட் சைடு வந்து டேர்ன் ஆகிருக்கும், ஈவினிங்கில் வெஸ்ட்டில் டேர்ன் ஆகிடும், வெஸ்ட்டுக்கு மாறிடும். ஸோ இது எல்லாமே மூமெண்ட்ஸ் இருக்கிற சில பிளான்ஸ். நெக்ஸ்ட், மோஸ்ட் ஆஃப் தி அனிமல்ஸ் கேன் மூவ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் பை தெம்செல்வ்ஸ். ஸோ அனிமல்ஸும் ஒரு பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸ்க்கு மூவ் பண்ணும். இதுக்கு அனதர் நேம்னா லோகோமோஷன். லோகோமோஷன் மீன்ஸ் மூமெண்ட். லோகோமோஷன் அப்படின்னாவே மூமெண்ட்டு தான். ஸோ அனிமல்ஸ் மூவ் பண்ணுறது, நம்ம மூவ் பண்ணுறதுக்கு பேர் லோகோமோஷன். பேர்ட்ஸ் மூவ் பண்ணுறதுக்கு பேர் மைக்ரேஷன். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறதுக்கு பேர் மைக்ரேஷன். நெக்ஸ்ட், லிவிங் திங்ஸ் have some special characteristics. They are growth, respiration, response to stimuli and reproduction. லிவிங் திங்ஸ்க்கு சில ஸ்பெஷலான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ தே ஆர், அதெல்லாம் என்னென்னா க்ரோத், அது எல்லாமே வளரும். ரெஸ்பிரேஷன், ப்ரீத் அண்ட் ப்ரீத் அவுட் பண்ணும். ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலி, உடனே ரியாக்ட் பண்ணும். அண்ட் ரீப்ரொடக்ஷன், யங் ஒன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எல்லா லிவிங் திங்ஸுமே வளரும். ஃபர்ஸ்ட் ஒன், பிளான்ட்ஸ் க்ரோ அப் ஃப்ரம் ஸ்மால் சீட்லிங்ஸ். டியூ டு க்ரோத் தே பிகம் பிக் பிளான்ட்ஸ் ஆர் ட்ரீஸ். ஒரு சின்ன சீடு வச்சோன்னா பிளான்ட் என்ன பண்ணுன்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். ஸோ ஜெர்மினேஷன் நம்ம 4th வரைஞ்சிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சீடு இருக்கும், அது வாட்டர் போர் பண்ண ஃபஸ்ட்டு ரூட்டு வரும்.
நெக்ஸ்ட்டு ரூட்டுக்கு அடுத்து ஸ்டெம்மு வரும். அடுத்து இந்த சீடு இருந்த இடம் காணாமல் போயிடும். இது ஒரு பெரிய மேங்கோ ட்ரீ ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேங்கோ சீடை த்ரோ பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அது என்னவா வளர்ந்தா ஒரு பெரிய மேங்கோ ட்ரீயாக ஆறிடும். ஸோ பிளான்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீட்லிங்லேருந்து பிக்காக க்ரோ ஆகிக்கிட்டே வருது. growth in plants is taking place at the root tips or stem tips. இந்த growth எங்கே நடக்கும்னா பிளான்ட்டில் ஒன்று ரூட்டோட டிப்பில் நடக்கும். ரூட்டோட டிப் வளர ஆரம்பிக்கும், இல்லாட்டினா ஸ்டெம்மோட டிப் வளர ஆரம்பிக்கும். ஸோ சில பிளான்ட்ஸுக்கு ரூட்டோட டிப்ஸில் மூமெண்ட் இருக்கும், இல்லாட்டினா ஸ்டெம்மோட டிப்பில் growth இருக்கும். நெக்ஸ்ட் growth is due to the adding up of new cells to the tissues. growth அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட பாடியில் சின்ன 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 செல்ஸ் சேர்றது. செல்ஸ் எல்லாம் நிறையா செல்ஸ் சேர்ந்துச்சுன்னா டிஷ்யூஸ் ஆகும். நிறைய செல்ஸ் சேர்ந்து டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகும். நிறைய டிஷ்யூஸ் சேர்ந்து ஆர்கனாக ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பேர் தான் க்ரோத்துன்னு சொல்கிறோம். அதுக்கு நேம் தான் க்ரோத். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ரோத் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் சரி அனிமல்ஸ்க்கும் சரி ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இருக்கும். மேன் எப்படி வளர்கிறானோ அதே மாதிரி ஈக்குவலாக சேமாக யூனிஃபார்மாக அனிமல்ஸும் வளரும்னு சொல்கிறாங்க. ஸோ லிவிங் திங்ஸ் க்ரோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு லிவிங் திங்ஸ் ப்ரீத். எல்லா லிவிங் திங்ஸும் ரெஸ்பிரேஷன் பண்ணும், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணும். ஸோ எல்லா லிவிங் திங்ஸுமே ஆக்சிஜனை தான் ப்ரீத் இன் பண்ணும், கார்பன் டை ஆக்சைடை ப்ரீத் அவுட் பண்ணும். தென் தேர்ட் ஒன் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலி. எல்லா லிவிங் திங்ஸுமே ரெஸ்பான்ஸ் பண்ணும். சன்ஃப்ளவர் பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுது. யாருக்குன்னா சன்னுக்கு. சன்னு எப்போ வரும்னு பார்த்துக்கிட்டே இருக்குது. ஸோ சன்னு வரும்போது ஈஸ்டில் வந்து க்ரோ ஆகுது, ஈஸ்டில் வருது. சன்னு செட் ஆனோடனே வெஸ்ட்டு சைட் டேர்ன் ஆகிக்குது. இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாமே, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே ஸ்டிமுலி அதோட ரியாக்ஷன் காமிக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சன்டியூன்னு ஒரு பிளான்ட் இருக்குது. இதுதான் சன்டியூ. இந்த பிளான்ட்டும் என்ன பண்ணுதுன்னா ஸ்டிமுலி ரியாக்ட் பண்ணுது. ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு கார்னிவோரஸ் பிளான்ட். கார்னிவோரஸ் அப்படின்னா இன்செக்ட்ஸை சாப்பிடும், ஃப்ளஷஸ் சாப்பிடும். ஸோ இதோட பாடியில் வந்து ஏதாவது இன்செக்ட் உட்காந்துருச்சுன்னா இந்த மேலே நீடில் மாதிரி இருக்கிறத வச்சு அதை க்ளோஸ் பண்ணிக்கும். அப்படியே அந்த இன்செக்டை அது சாப்பிட்ரும். ஸோ இதுவும் என்ன பண்ணுதுன்னா ரியாக்ட் பண்ணுது. இதே மாதிரி இன்னொரு பிளான்ட்டு நெஃபந்தஸ். இது அந்த நெஃபந்தஸ் நீங்கள் 10th படிப்பீங்க. தமிழில் சொல்லணுன்னா குடுவை தாவரம்னு சொல்லுவோம். ஸோ இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஜக்கு மாதிரியே இருக்கும், வாட்டர் ஜக்கு மாதிரியே இருக்கும். இந்த ஜக்கில் வந்து இந்த இடத்துல வந்து உட்காரும் இன்செக்ட். உட்காந்துச்சின்னா இந்த லிட் அப்படியே க்ளோஸ் ஆகிடும், அந்த இன்செக்டை அதை சாப்பிட்டோம். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுன்னா ஸ்டிமுலினா ரியாக்ட் பண்ணும். த லாஸ்ட் ஒன் இஸ் ரீப்ரொடக்ஷன். எல்லா அனிமல்ஸுமே யங் ஒன்னை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ சில அனிமல்ஸ் டைரெக்டாக யங் ஒன் ப்ரொடியூஸ் பண்ணும், அண்ட் சில அனிமல்ஸ் எக்கு லே பண்ணி யங் ஒன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூம்மா.